அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி முதல் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, சூரிய பெயர்ச்சி பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வலம் வந்த சூரியன் மிகவும் வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமருகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க 7இல். எனவே இந்த தருணத்திலிருந்தே சூரியனின் அமைப்பு மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சூரியனினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருந்தாலும் கூட சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் சூரியன் மிகவும் அபரிவிதமான நன்மையை 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அமரும் போது அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும் போது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூண ரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமர்வது அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அள்ளி தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாகவும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திற்குள் வருவது மட்டுமல்லாது இங்கு 6 கிரக நிலைகளுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே மிக சிறப்பான அற்புதமான கிரக மாறுதல்களும் கிரக நிகழ்வுகளும் சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எதிர்பார்த்த வாய்ப்புகள்ல ஏற்பட்ட தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பிற்கும் நல்ல சந்தர்ப்பத்திற்கும் அடித்தளம் இடுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய சூரியன் தனது சப்தம பார்வையை விரயஸ்தானத்தில் பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான சூழலும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணம் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடுவதோடு வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே முடக்கப்பட்டிருந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் சூரியன் நுழையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கும். சனி பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார், ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே சூரியன் தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே இரட்டிப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்கள் தடையின்றி உங்களை வந்து சேருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் வீண் விரய
செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான பணிகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் ஒற்றுமை பிறப்பதோடு உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட விலகி மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சூரியன் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் யோகஸ்தானத்தில் அமர்வதால் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த கடுமையான பணியாக இருந்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே உறுதியாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் பாராட்டும் கிடைப்பதோடு எதிர்பாராத திடீர் சுப நன்மை நிறைந்த சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல சிரமம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே விலகுகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் சார்ந்த பணிகளில் சனியும் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நல்ல லாபமும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் ஒன்றாக இணைந்து யோகஸ்தான வலு சேர்ப்பது, முக்கூட்டு கிரக நிலைகள் பல நாட்களுக்கு பிறகு இணைந்திருப்பது உறுதியாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளில் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியாக செயல்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக வித்திடுகிறது. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சூரியனின் அருளால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதோடு பல்வேறு வகையான தடை தாமதங்கள் கட்டுக்குள் வந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.